மக்கள் விரோத திமுக ஆட்சி வீட்டுக்கு போவது உறுதி என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான ஒரு முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர் மழையால் நெல்மணிகள் முளைத்து வீணாகி போனதைப் போல திமுக ஆட்சிக்கு எதிராக தொடர் எதிர்ப்பு முளைப்பு தொடங்கியிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தற்போது பதிவிட்டிருக்கிறார். இது குறித்தான ஒரு முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கடந்த சில தினங்களாக பெய்து வர கனமழை காரணமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதுமே உள்ள பல்வேறு மாவட்டங்கள்ல நெல்மணிகள் எல்லாமே மழையில நனைஞ்சு வீணாச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தரப்புல தற்போது ட்விட்டர் பக்கத்துல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதன்முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவரு விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும்னோ, மாறாக ஏழை விவசாயிகள் தங்கள் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளோட வயிற்றில் அடிப்பதை ஒரு அரசு என்னவென்று சொல்வது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏழை விவசாயிகள் தங்கள் காலங்காலமாக செய்து வரும் உணவு தொழில் மூலமே விளைவித்த பொருட்களை விற்று அதனை பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். அவர்களது பொருளாதார ரீதியில வலுவடைய வேண்டும் என்றால் அதற்கு முழு மூலதனம் என்பதும் அவர்களுக்கு விவசாயமும் அதற்கு உண்டான உழைப்பு மட்டுமே. ஆனால் விவசாயிகளின் தங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்க்க விடாமல் தடுப்பதே இந்த திமுக அரசோட நோக்கமாக இருந்து வருகிறதாங்கிற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்னும் இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைதான் தற்போது என்கிற போது வேதனையா உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. வெற்றி விளம்பரத்துக்காக நானும் டெல்டாக்காரன் தான் என பெருமை பேசி வரும் முதல்வர் தலைமையிலான திமுக அரசு ஏழை விவசாயிகளின் சார்பாக நாம் முன் வைக்கும் ஒரு சில வினாக்கள் அப்படின்னு சொல்லி 5 கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்துல உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களோட வாழ்வாதாரத்தை வீணாக்கியதற்கு காரணம் என்ன? அதே மாதிரி பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது. இந்த பருவமழையை நம்பிய விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். அப்படி இருக்க இந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதப்படாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதிக மழைப்பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான நீரை விவசாய நிலங்களிலிருந்து தானாகவே வெளியேற்றி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவாலும் விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நன்முறையில் பாதுகாப்பாக சேமிக்க வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றன தவிர அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வரலையாலும், இல்லையெனில் இந்த நெல்மணி உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும், விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படட்டும், அதனால் நமக்கு என்ன என்று தெரிந்து ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகின்றன அந்த அரசு அப்படின்னு சொல்லி வேதனை எழுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீட்டிக்க இருக்குது. எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனிவரும் மழையில நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க, அதோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். செஞ்சுஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி.